வாழ்க நலத்துடன். நம்ம என்னதான் வந்து டயட்ல இருந்தாலும், அம்மா வீட்ல போறப்ப அது எல்லாமே வந்து காணாம போயிருங்க. இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோன்னு சொல்றப்ப வந்து நம்மளுக்கு அப்படியே சாப்பிட வந்து டெம்ப்ட் ஆகும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சமைக்காம வந்து அவங்க சமைச்சு நம்மளுக்கு குடுக்குறப்ப வந்து சாப்பிடறதுக்கு வந்து இன்னும் ஆர்வமா இருக்குங்க. இது அம்மா வீட்ல மட்டும் தான் கிடைக்கும். வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஸோ காலையில என்ன சாப்பிட்டேன்னா, 2 இட்லி, கேசரி, அதுக்கப்புறம் வந்து வடை, சட்னி, சாம்பாருங்க. இன்னைக்கான விடுகதை என்ன பார்த்தீங்கன்னா, "உச்சி கிளையிலே ஒரு முழு குச்சி ஊசலாடுது." உச்சி கிளையிலே ஒரு முழு குச்சி ஊசலாடுது. அது என்ன? தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெஜ் ரோல் வந்து ஒண்ணு சாப்பிட்டோங்க. மதியானம் வந்து வெளிய போனனால மதியான சாப்பாடு சாப்பிட முடியல. ஸோ ஒரு வெஜ் ரோலும், ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சோங்க. அது சாப்பிட்டது வந்து வயிறு ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. அப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு புளியோதரை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆ எங்க அக்கா வீட்ல வந்து அந்த புளியோதரை வந்து சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ புளியோதரை தொட்டுக்க வந்து சேவ் வச்சு சாப்பிட்டேங்க. செம்ம காம்பினேஷனா இருக்கும். இதுக்கு துவையல் எல்லாம் சேவ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷனா இருக்குங்க. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. வாழ்க வளத்துடன்.